என்று சொன்னார். வாராகி வழிபட ஆரம்பித்த பிறகுதான் எனக்கு வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு கிடைத்தது என்று சொல்லலாம். எப்படி எந்த கயிறை பிடித்து மேலே ஏறி வரப்போகிறோம் என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்த பொழுது வாராகி வழிபாடு என்கிற இந்த ஒரு ஏணி எனக்கு கிடைத்தது. அதிலே தான் நான் ஏறி வந்தேன். ஆகவே அந்த வாராகி வழிபாடு வாரி வழங்குகின்ற ஒரு வழிபாடு என்று சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பான ஒரு சுலபமான ஒரு அழகான ஒரு வழிபாடு அது. வாராகி அன்னையின் பெருமைகளை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லும் அளவிற்கு எனக்கு பெரிய ஞானம் கிடையாது. வாராகியை வழிபட்டேன், வாழ்க்கையில் உயர்ந்தேன், அவ்வளவுதான். அதுக்கு உதாரணமாக என்னை நான் சொல்லிக் கொள்ளலாம். அந்த அம்பாளுடைய உபாசனை எவ்வளவு உயர்வானது என்பதை பற்றி விரிவாக எடுத்து சொல்வதற்கு வாராகி வார்த்தாளி என்று சொல்கின்ற அந்த அம்பாள் வார்த்தைகளை எப்படி கொடுக்கிறாள் நமக்கு. ஸ்பான்டேனியஸா பேசுறதுக்கு ஒரு நமக்கு வேர்ட்ஸ் எங்க இருந்தோ கிடைக்கிறது அப்படின்னா அது வாராகி கொடுக்கறது தான். அது அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை அள்ளி வழங்குகின்ற ஒரு தெய்வமாக அந்த அம்பாள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த வாராகி வழிபாட்டு சங்கம் மிக அற்புதமான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. வெறும் பக்தி என்ற ஒரு பெயரிலே சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதோட நிறுத்திடுவாங்க சில பேர். இது அப்படி இல்லாமல் சமூக பணி ஆற்றுவது, சமூக சேவை செய்வது, சமூக சேவை செய்பவர்களை கௌரவிப்பது போன்ற விஷயங்களெல்லாம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே விருது பெற்ற சமூக பணி செய்து வருபவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் எவ்வளவு சின்சியராக சோஷியல் சர்வீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. குறிப்பாக முனைவர் பாட்ஷாலாம் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். ஜி.கே. மூப்பனார் ஐயா வீட்டுக்கு நான் போகும்போது அங்கே நான் அவரை பார்த்துருக்கேன். இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம். எனக்கு ஐயா மூப்பனார் ஐயாவுடைய நெருங்கிய அவரோடு இருந்தவர்களிலே முனைவர் பாட்ஷாவும் ஒருவர். பல வருடங்களாக அவர் எனக்கு நன்றாக தனிப்பட்ட முறையிலே அவரை தெரியும். இதே மயிலாப்பூரிலே பல மூதாட்டிகள் பிள்ளைகளால் மருமகளால் கைவிடப்பட்டவர்களெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலம் கொடுத்து முதியோர் இல்லம் நடத்தி அவர்களின் ஆசியை பெற்றவர் முனைவர் பாட்ஷா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு அற்புதமான சமூக சேவையை செய்து கொண்டிருக்கிறார் அவர். அப்படி சமூக சேவை செய்பவர்களை நாம் கவனித்தால்தான் நம்மளுடைய ஆன்மீகம் சிறக்கும். ஆன்மீகம் என்பது வெறும் ஸ்லோகம் சொல்றதுல மட்டும் இல்லை. மனித நேயம்தான் ஆன்மீகத்தின் அடித்தளம். சில பேர் வீட்டில் தன்னுடைய மருமகளுக்கோ அல்லது மற்ற குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கிட்டெல்லாம் ஒரு கொடூரமாக நடந்து கொள்வார்கள். கோவிலில் போய் குடங்குடமாக பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வது போல அடிப்படையிலே அன்பு வேண்டும், கருணை வேண்டும். அன்பும் கருணையும் எல்லா இடத்திலும் எல்லோரிடத்திலும் காட்ட வேண்டும். வீட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வெளியில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனமாக இருந்தாலும் சரி. வள்ளலாரை போல கருணை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கருணையும் அன்பும் பாசமும் அடிப்படையிலே இல்லாதவர்கள் சும்மா நான் ஸ்லோக கிளாஸுக்கு போகிறேன், அந்த அன்பு எங்கு இருந்தாலும் அது இறைவனுடைய ஒரு இருப்பிடமாக நாம் கருத வேண்டும். அப்படி ஒரு அழகான ஒரு விதத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சமூக சேவை செய்கின்றவர்களையும் அழைத்து ஒரு நீதிபதியை அதற்கு சாட்சியாக வைத்து நீதிபதியின் முன்பாக இது போன்ற விருதுகளை எல்லாம் வழங்கி அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாராகியே நீதி வழங்கும் தெய்வம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாராகி வழிபாட்டை பற்றி நாம் படிக்கும் பொழுது வாராகி மாலை, வாராகி அந்தாதி பற்றி எல்லாம் இன்னைக்கு குருஜிக்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அதில் ஒரு இடத்துல நீதி கேட்பவர்களுக்கு நீதி வழங்குபவள். யாருக்கு நீதி மறுக்கப்படுகிறதோ, கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கப்படவில்லையோ,
அவர்கள் எனக்கு நீதி வேண்டும் என்று வாராகியிடம் முறையிட்டால் வாராகி அந்த நீதி வழங்குவாள் என்பது வாராகி வழிபாட்டிலே சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அம்பாளுடைய படைத்தளபதி என்று வாராகி வர்ணிக்கப்படுகிறாள். அசுரர்களை அழிப்பதற்காக அம்பிகை போராடி அசுரர்களை எல்லாம் அழிக்கிறாள். அந்த அசுரர்களை எல்லாரையும் சம்ஹாரம் செய்வதைத்தான் ஸ்ரீமத் தேவி பாகவதம் எடுத்துரைக்கின்றது. அந்த தேவி பாகவதத்தின் 13 பாகங்களை சொல்லித்தான் சண்டிகோமம் செய்கிறோம். அதிலே பிரதானமாக வர்ணிக்கப்படுவது வாராகியைத்தான். ராஜராஜ சோழன் வாராகி வழிபாடு செய்துதான் ஒரு பெரிய சக்கரவர்த்தியானார். வாராகியை பூஜை செய்து விட்டான் அவர் யுத்தத்துக்கு கிளம்புவார் என்றெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் தஞ்சாவூரிலே பெரிய கோவிலிலே வாராகி சன்னதி அங்கே இப்பொழுது அண்மை காலத்தில் அதற்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வருகிறது. அதுபோல வாராகியை நீதி வழங்கும் தெய்வமாக போற்றப்படுகிறாள். யாருக்கு இஃப் எனிபடி இஸ் denied justice, justice delayed or justice denied, ரெண்டுல எது இருந்தாலும் வாராகியை வேண்டிக் கொண்டால் அவள் நீதி வழங்குவாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஆகவே வாராகி வழிபாட்டு சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் இந்த விருதினை பெறுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் கூட சமூக சேவை நிறைய செய்ய வேண்டும். உத்தரகாண்டில் பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு டிசாஸ்டர் ஒன்று, ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி எவ்வளோ ஒரு சிவியராக வந்திருக்கு. அங்கே பல மரங்கள் வெட்டப்பட்டு இருக்கின்றன, ஒரு காடே அழிக்கப்பட்டு இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான மரங்களை வெட்டி இருக்கிறார்கள் இமயமலையிலே. அதனால் இத்தகைய ஒரு வெள்ளம் வந்திருக்கிறது என்று ஒரு செய்தி வந்தது. ஆகவே மரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய சமகம் என்னெல்லாம் வேணுங்கிறத மனுஷனுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கு. சஞ்சமே மயச்சமேனு காமச்சமே காமச்சமே சௌ மனசச்சமே இந்த வரிசையாக 184 விஷயங்கள் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவை என்று என்னவெல்லாம் வேணும் நம்ம கேட்க தெரியாது, நம்ம வேற எதையாக கேட்டுட்டு இருப்போம். அதனால் நமக்கு என்னென்ன வேணுங்கிறத சமகம் வேத மந்திரம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதில் விருட்சங்கள், வனம், காடு இதெல்லாம் நமக்கு அவசியம் தேவை என்பதை வேத மந்திரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே இந்த வாராகி வழிபாட்டு மன்றம் இதையும் அவங்களுடைய ஒரு பணியாக எடுத்துக்கொண்டு நிறைய வில்வ மரக்கன்றுகளை வாங்கி எல்லா கோவில்லையும் போய் மரக்கன்று நடனம். ஏன்னா வில்வ மரம் அட்மாஸ்பியரை கிளீன் பண்ணுமா. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மாசுகளையும் சுத்திகரிக்கின்ற ஒரு ஆற்றல் பொதுவாக அரச மரத்திற்கும் வில்வ மரத்திற்கும் அதிகமாக உண்டு. ஆகவே வில்வ மரத்தை நடுகின்ற ஒரு பணியை இந்த வாராகி வழிபாட்டு சங்கம் செய்ய வேண்டும். அதை குருஜி ஆரம்பித்து வெற்றிகரமாக செய்ய வேண்டும். அவர் போன்றவர்கள் தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்பதால் இந்த ஒரு ஆலோசனையும் கூறி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எனது அருமை நண்பர் திரு ராம்ஜி அவர்கள், மக்கள் குரல் ராம்ஜி அவர்களுடைய அழைப்பின் பேரில் தான் நான் வந்தேன். ஏன்னா இன்னைக்கு நான் காசிக்கு போயிருக்க வேண்டியது, ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் 2 days போஸ்ட்போன் பண்ணி 9ஆம் தேதி காலையில் கிளம்புறேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல நண்பர். அவருடைய சில வார்த்தைகள் சில பேர் சொன்னால் நம்மளால் தட்ட முடியாது. அதனால் ராம்ஜி சார் என்னை கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு நான் என்னுடைய ப்ரோக்ராமை ரீஷெட்யூல் பண்ணிவிட்டு நாளன்னைக்கு போகிறேன் காசிக்கு. இன்றைக்கி இங்கே வந்தேன் நான். அதனால் இந்த வில்வ மரம் நடும் ஒரு பெரிய அது ஒரு மிஷனாக எடுத்துட்டு குருஜி அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு தாழ்மையான ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக நாம தான் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். வாராகி பண்டில் அவர் எங்கள் சீனியர், அதனால் அவர் சொன்னதை அம்பாள் வாராகி சொன்னதாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நாளை அமாவாசை தொடங்கிடுறோம். எங்களுக்கு என்ன சின்ன கஷ்டம்னு வெளிப்படையாக சொல்லிடுறேன். நமக்கு இந்த சென்ட் அடிச்சுட்டு பெருசாக குங்குமம் வச்சுட்டு போகலாம் தெரியாது. ஒரு கோயிலுக்குள்ளே போனோம்னா சாதாரணமாக வேஷ்டி, அழகு வேஷ்டி, எப்போ கோயிலில் பூஜை பண்ணிட்டு அப்படியே போவேன். ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், நேரம் எடுத்துக்க வரும்ல. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ATG கொடுக்கறதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இன்டர்வியூக்கு போயிருந்தபோது கோயிலில் முடிச்சுட்டு கொஞ்சம்
இன்றைக்கி வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்கேன், கொஞ்சம் அழுக்கு வேஷ்டியோடு அப்படி சட்டையை போட்டு ஒரு பேக்கை போட்டு போயிருந்தேன். ஏசி கேட்டார், நீங்கள் தான் மேனேஜிங் ட்ரஸ்டியான்னு கேட்டார். சத்தியமாக நான் தான் சார் மேனேஜிங் ட்ரஸ்டி, கையெழுத்து போட்டு காட்டினேன். பல கோயில்கள் நாம் சொல்லுகின்ற பொழுது ரெக்கக்னிஷன் இல்லை. ராம்ஜி போன்றவர்கள், உங்களை ஹரிகேசநல்லூர் ஐயா போன்றவர்கள்லாம் உதவி பண்ணிங்கன்னா அடுத்த வருத்தத்துக்குள்ளே 1000 வில்வ மரங்களை நிச்சயமாக நாங்கள் நடுவோம் என்கின்ற உறுதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். நீங்கள் சொல்லுங்கள், எந்த கோயிலில் சொல்லுங்களோ நாங்கள் போய் நட்டிட்டு வந்துடுறோம், நாங்களும் முயற்சி எடுப்போம் என்று சொல்லி அந்த உறுதியை அளிக்கின்றோம். அடுத்து பரமகுரு பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் இப்போது நம்முடைய உரையாற்றுவார்கள். ப்ளீஸ் சார். மங்களகரமான இந்த நல்ல மாலை வேளையிலே ஒரு சிறப்பான வாராகி வழிபாட்டு சங்கத்தினர் நடத்துகின்ற இந்த நல்ல விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நியதி அரசர் ஐயா அவர்களே, அவர் இசை குடும்பத்தை சார்ந்தவர், திருப்புகழில் தோய்ந்தவர், அதனால் ஒரு உரிமை உண்டு எப்பவுமே எங்களுக்கு ஐயா கிட்டக்க. இந்த நல்ல விழாவில் மேடையில் விருதினை பெற்று அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் மக்கள் குரல் முத்துக்குமார் அண்ணா அவர்களே, எனது இசை உலக வழிகாட்டி என்று சொல்ல வேண்டும், நற்பண்புகளை வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அருமை சகோதரர் ஹரிகேசநல்லூர் அண்ணா அவர்களே, உள்ளபடியே என்னுடைய சகோதரர் தான் இசைவேந்தர் பாபநாசம் அசோக் ரமணி அவர்களே, இந்த விழாவினை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற குருஜி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, எனது மதிப்பிற்குரிய இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அன்போடு வரவழைச்சு அதை அவர் ஒரு பாணியாக பேசுவார் நம்ம ராம்ஜி அண்ணா அவர்கள், மக்கள் குரல் ராம்ஜி அண்ணா அவர்கள். இந்த வருஷம் உங்களுக்கு வாராகி அன்னையுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே சரி என்று சொல்லக்கூடிய அளவு கலைஞர் பெருமக்களை அழைப்பதில் அவருக்கு நிகர் அவரே. யார் கொடுத்தாலும் வளைஞ்சு கொடுக்காத கலைஞர்கள்லாம் ரொம்ப சுலபமாக மக்கள் குரல் ராம்ஜி அண்ணா அந்த வெள்ளுடை வேந்தர் என்று சொல்லக்கூடிய வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரர், அதுதான் காரணம். அப்படி இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கு வந்தனமோ என்று தியாகராஜ சுவாமிகள் பாடினார்கள். சுவாமிகள் அருளிய கிருதிகள் ஒவ்வொன்றும் அதில் உண்மையின் தொய்வு இருக்கும் என்பது கண்கூடான ஒரு விஷயம். எத்தனையோ பெரியவர்கள் இசை உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள், ஆளப்போகிறார்கள் என்ற சூழலில் இச்சிறியனையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த விருதினை அளித்து என்னை ஆசீர்வதித்த அன்னை வாராகியின் அருளையும் குருஜியின் அன்பையும் அன்பர்களின் ஒரு பாசத்தையும் நான் மிகுந்த நன்றியோடு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பரமகுரு பெயரால் இந்த விருது கிடைத்திருக்கிறது. எனக்கு குரு பார்வை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இதை நான் மிகுந்த மகிழ்வோடு ஒரு ஆசீர்வாதமாக, என்னுடைய பரம ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு இந்த விருதினையும் என்னுடைய அருமை தந்தையார் பத்மஸ்ரீ இசை பேரறிஞர் இசைமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தெளிவு குருவின் திருமேனி காந்தல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்னும் திருமூலர் திருமந்திரத்தை அடியொற்றி சங்கீதத்துக்கு மட்டுமல்ல எல்லா துறைகள்லையும் குரு பக்தி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. என்னுடைய தந்தையாரெலாம் அவருடைய குருநாதர் பெயரை கூட சொல்ல மாட்டார். ஆனால் சொன்னார்னா அவருடைய கண்களில் அவரை அறியாமல் கண்ணீர் பெருகும். அந்த குரு பக்தியை அவரது இசையோடு எங்களுக்கு தந்திருக்கின்றார், உணர்த்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த பரமகுரு விருதினை
குருமார்களின் திருவடிகளில் சமர்ப்பித்து என்னுடைய தந்தையாருக்கு இந்த விருதினை அர்ப்பணித்து வேடைவர மனம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொதுவாக இசைக்கலைஞர்கள் மேடைக்கு வந்து தயவுசெய்து பாடுங்கன்னு நாங்கள்